ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான். 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாம் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th தமிழுக்குரிய ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் நாம் என்னாச்சும் பார்த்து இப்போ பார்த்துட்ருக்கோம். சரியா? ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா? கண்டிப்பாக மற்ற பசங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாசறை என்பது கூதி பாசறை என்பது யாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்வம் இருப்பதற்கான வழியாக அதாவது வள்ளுவர் உரைப்பனை அவை, என் வகை மெய்ப்பாடுகள் எவை, அதுக்கப்புறம் முகவரியற்று போனதற்கு சுகந்தி பிரியமன கூறும் காரணத்தை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வருக, நடை அழகியல் பற்றிய தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக, அக்காலத்து கல்வி முறையில் மனை பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதாவது டூ மார்க்லேயே ஒன் வேர்ட்ஸ் வரும்ல, உங்களுக்கு அணி இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்துடும்ல, அதாவது தமிழ் சொல் தருக, லாபி, அதுக்கப்புறம் டைப்ஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வல்லின மெய்களை இட்டும் நீக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பகுபத உறுப்பிலக்கணமில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்து இப்பு வர மாதிரி என்னாச்சு பார்த்தா கண்டிப்பாக கேட்பாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சிலப்பதிகாரத்தின் பாவியத்தை சரியா குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள், செய்யுள்லேருந்து ஏங்கொலி ஞானத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து நம் கருத்தை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சினத்தால் வரும் கேட்டினை எழுதுக, கோடை வழங்குதலை நீங்கள் பின்பற்றிய வரும் விரும்பும். சரியா? அதாவது பின்படுவற்றை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எவையேனும் இரண்டிற்கு மட்டும் இடையெழுக அப்படின்னு சொல்லிட்டு 4 மார்க் கொஸ்டின் உரைநடை வந்து கொடுத்துருக்காங்க. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக, தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை, அதுக்கப்புறம் மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து கூறுக, அதுக்கப்புறம் இந்தோ சாரணி கட்டடக்கலை பற்றி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது 4 மார்க் கொஸ்டின்ஸு எறும்பு ஊற கல்லும் தேயும் என்னும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக, கட்டுரை மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் பிரிது மொழிதல் அணியை சான்றிதழ் விளக்குக. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருகன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியானது தான். பாணயம். சரியா? ரொம்ப ஈஸியானது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 6 மார்க் கொஸ்டின்ஸு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸு எஸ்ஏ கிருஷ்ணனார் கிறிஸ்துவ கம்பரே என்பதை இன்னும் பாடப்பகுதி வழி நிறுவுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிர்வாக மேலாண்மை குறித்து இறை என்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள அதாவது புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது விளக்குக, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விரிவாக விவரிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா, ஒருமையுடன் என தொடங்கும் பாடலை எழுதுக, நோய் என முடியும் குரலினை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.